நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய போர் வீரர்கள், ஆவிக்குரிய யுத்த வீரர்கள் என்று வேதம். ஏன் அப்படி வேதம் நம்மை அறிமுகப்படுத்துகிறது என்றால், நம்ம நமக்கு எதிரியாகிய பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய எதிரியாகிய அந்த பிசாசோடு எதிர்த்து நம்ம போரிட வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை ஒரு நல்ல ஒரு போர் செயலர்களாக போர் வீரர்களாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இதற்கு நமக்கு போர் கவசங்கள் அவசியம் என்று சொன்னேன். ஏன்னா நம்ம எதிரி காட்டு வருவார். அதற்கு நம்முடைய பாதுகாப்புக்காக ஆண்டவர் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு நான் உங்களுக்கு கடந்த 3 வாரத்துல என்னென்ன, அதாவது சர்வாயுத வர்க்கம் என்று சொன்னேன். முதல்ல சர்வாயுத வர்க்கம் சத்தியம் என்றும் கச்சை அறையில் கட்டிக்கொள்ளும் என்று சொன்னேன். 2வது சர்வாயுத வர்க்கம் நீதி என்ற மார்க்கவசத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். 3வதாக சமாதானத்திற்குரிய சுவிசேஷம் என்னும் பாராட்சியை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கு 4வதாக சர்வாயுத வர்க்கம் என்ன என்று சொல்லிட்டு வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்க. பாருங்க, எபேசியர் 6:16 பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இருக்கா பைபிள்ல? அப்போ 4வது சர்வாயுத வர்க்கம் என்ன? விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். விசுவாசம் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறது. இன்றைக்கு விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்ம எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் விசுவாச வீரர்களாக, விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. வேதம் நம்மை என்ன என்று சொல்கிறது? விசுவாசி அப்படித்தான சொல்றது. விசுவாசின்னு தான் சொல்லுது. ஏன் விசுவாசி என்று சொல்கிறதுனா, நாம் தேவத்துல விசுவாசமா இருக்கணும்ன்றதுக்காக தான் விசுவாசி என்று நமக்கு பெயர் வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும் சொல்லக்கூடாதா? விசுவாசத்தோடு இருக்கணும், விசுவாசமா இருக்கணும் அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம பிடித்துக் கொள்ளும் பொழுது எதிரியை நம்ம என்ன பண்ணலாம்? நாம் ஜெயிக்க முடியும். எதிரியை நம்ம எதிர்ப்பு என்று ஒப்பரிட முடியும். அப்போ விசுவாசம் என்ற கேடகம் நமக்கு பாதுகாப்பாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். மார்க்கு சுவிசேஷம் எடுத்துக் கொள்ளுங்கள். 2வது அதிகாரம், மார்க்கு 2வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிங்க. போதும். அப்ப இங்க ஒரு திமிர்வாதக்காரன் குறித்து பைபிள் எழுதியிருக்கிறது. திமிர்வாதக்காரன்னா என்ன அர்த்தம்னா, கை கால்கள் எல்லாம் அவன் விடுக்கும் எல்லாமே. அதாவது கை கால்லாம் அவனுக்கு முடங்கி சொல்லுவாங்கல்ல, கை கால்லாம் விலங்குகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமிர்வாதக்காரன் கை காலம் நடக்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு இருக்கான், படுத்த படுக்கையா இருக்கலாம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர் ஒரு வீட்டுக்குள்ள பிரசனம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அப்போ உடனே இவங்களுக்கு தெரியுது, என்ன தெரியுதுன்னா, அதாவது ஆண்டவர் இயேசு கிட்ட போனா இவருக்கு சுகம் அடைஞ்சிடும் சொல்லி 4 பேர் என்ன பண்றாங்க, 4 பேர் அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே
படுக்கையோடு அவங்க தூக்கிட்டு போனாங்க. ஒருவேளை அந்த 4 பேர் அதாவது அவங்க ரிலேஷன்ஸ்லாம் இருக்கலாம், இல்லை அவங்க தெரிஞ்சவங்களா இருக்கலாம். எப்படியும் அந்த 4 பேர் என்ன பண்றாங்க, அவங்க தூக்கிட்டு ஆண்டவர் இயேசு கிட்ட போறாங்க. அவங்களுடைய விசுவாசம் என்னன்னா, தூக்கிட்டு போய் அவர்கிட்ட வச்சுட்டாக போதும், சுகமடைஞ்சிடும் தூக்கிட்டு போறாங்க. அப்போ உடனே அந்த இடத்துல சூழ்நிலையை பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன ஆகுனா, ஆண்டவர் இயேசு அவர் ஒரு வீட்டுக்குள்ள என்ன பண்றாரு, அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்காரு, உபதேசம் பண்ணி கொண்டிருக்காரு. அப்போ உடனே வீட்டுக்கு உள்ளே வெளியே மக்கள் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு அப்படியே நிறைய சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அதனால இவங்க போய் நேரடியா இயேசுகிட்ட போயிட்டு காமிச்சிடலான்னு போனவங்க அங்க சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, அவங்க நேரடியாக போகக்கூடாத ஒரு அளவுக்கு, ஏன்னா உள்ள தூக்கிட்டு போக முடியாது, எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உடனே அவங்க ஒரு யோசனை பண்ணிட்டு, எப்படியும் போய் என்ன பண்ணோம், அவர்கிட்ட போயிட்டு சுகத்தை வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு உடனே அவங்க மேல அந்த கூடையை திறப்பாக்கிட்டு உடனே என்ன பண்றாங்க, ஒரு கயிறு கட்டி தீவிரவாதக்காரன் இயேசு கிட்ட என்ன பண்றாங்க, அப்படியே இறக்காங்க. அப்போ தலைமுறையில இப்போ உடனே அவன் இறக்குற உடனே இப்ப ஆண்டவர் இயேசு பைபிள்ல போட்டுட்டு, இயேசு அவர் விசுவாசத்தை கண்டு இருக்கா பைபிள்ல, இயேசு அவர் விசுவாசத்தை கண்டு பாவங்களுக்கு மன்னிக்கப்பட்டது சொல்றாரு, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சுகத்தை கொடுத்து அனுப்புறாரு. அப்போ தலைமுறையில அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு, விசுவாசத்தை எதிர்பார்க்க. அப்போ இந்த தீவிரவாதக்காரன் இடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, முதல்ல விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ நமக்கெல்லாம் முதல் படி இருந்தா விசுவாசம் தான். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தாக்கா அந்த அற்புதங்களை செய்வார். அப்போ இவனுக்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கண்டு பிறகுதான் என்ன பண்ணார், அவருக்கு அற்புதங்களே செய்தார். அப்போ நம்மிடத்துல ஆண்டவர் முதலாவது விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியுமா, ஆண்டவரால் குணமாக்க முடியுமா? அவரால் எல்லாருக்கும் ஒரு காரியம் என்னன்னா விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அதுக்கடுத்தது மத்தேயு எடுத்துக் கொள்ளுங்கள், 9வது அதிகாரம் 27 30 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 9வது அதிகாரம் 27. அப்பொழுது பாருங்க, இங்கேயே பாருங்க, இயேசு அவரிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று தாவீது குமாரனே எங்களுக்கு விலகும் என்று கூப்பிட்டார்கள். இருக்கா பைபிள்ல? ஓகே. அப்போ இப்போ என்ன பண்றாரு ஆண்டவர், கேட்கிறாரு அவங்களை பார்த்து, இயேசுவை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு இல்லையா? எதிர்பார்க்கிறாரு, விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாரு, அதாவது இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா கேட்கிறாரு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அப்பொழுது அவருடைய கண்கள் அதை தொட்டு, உங்கள் விசுவாசப்படி உங்களுக்கு ஆகப்படுவது என்றார். ஆமென். புரிதல் நான் சொல்றது? அப்போ தேவன் இன்றைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, முதல் படி விசுவாசம் தான். ஆமென். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்ததுன்னா அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக. அல்லேலூயா. அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஆனா நம்மிடத்துல விசுவாசம் எதிர்பார்ப்பு நமக்கு வேணும் என்று ஆண்டவர். ஆமென். ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்க, எபிரேயர் 11:6 பாருங்க என்ன போட்டிருக்குன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். இருக்கா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா நம்ம வாழ முடியாது. விசுவாசம் இல்லாமல் நமக்கு தேவனுக்கு பிரியமா வாழ முடியுமா? வாழ முடியாது.
அப்போ விசுவாசமா இருந்தாதான் நம்ம தேவனுக்கு பிரியமா வாழ முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் சொல்றது, விசுவாசம் இல்லாமல் எதையும் தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்யறார். அப்போ ஒரு விசுவாசப்படியே கடவுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கஷ்டப்படுறோம்னா, நாமும் தேவனிடத்துல விசுவாசமா இருக்க வேண்டும். அது நீங்க பாத்தீங்கன்னா, தேவனிடத்துல விசுவாசமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அந்த அந்த வார்த்தை இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்கு? அதாவது தேவனை போல விசுவாசமா இருங்கள். தேவனை போல விசுவாசமா இருங்கள். வித்தியாசம் தெரியுதா? தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள் அப்படின்றது இருக்கு தமிழ் பைபிள்ல. இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, தேவனை போல விசுவாசமா இருங்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசம் தேவனை போல விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவர் விசுவாசத்தின் தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டதாக இருக்கிறாரு? விசுவாசத்தின் தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ நல்லா இருந்தீங்க. ஆண்டவர் முதல்ல கானாவூர் கல்யாணத்துல அற்புதம் செஞ்சார் இல்லையா? கானாவூர் கல்யாணத்துல அற்புதம் செஞ்சார். யோவான் புத்தகத்துக்கு சொல்லுங்க, 2வது இடத்துக்கு பார்க்கலாம். யோவான் 2வது எல்லா இடத்துக்கு சொல்லுங்க. உள்ள இருந்து வாசல் பார்க்கலாம். ஓகே, போதும். நீங்க அந்த வசனத்தை பாருங்க. இப்போ கானாவூர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துல யார் இருக்கிறாங்கன்னா, இயேசுவின் தாய் இருக்கிறாங்க. இந்த கல்யாணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று பைபிள்ல படிக்கிறோம் இல்லையா? அப்போ இப்ப பாருங்க, அப்போ இந்த ஃபேமிலி இயேசுவை கல்யாணத்துக்கு அழைத்திருக்கிறாங்க. யார் அழைத்திருக்கிறாங்க? இயேசுவை அழைத்திருக்கிறார்கள். இயேசுவை இவங்க அழைத்ததுனாலதான் ஒரு பெரிய மிராக்கிள், ஒரு அற்புதம் நடந்தது. எப்பவுமே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்க குடும்பத்திலேயோ உங்க வீட்டிலேயோ ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்துனீங்கன்னா, அந்த நிகழ்ச்சிக்கு யார் வரணும்னா, ஆண்டவர் இயேசு நீங்க அழைங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இல்லாத எந்த ஒரு நிகழ்ச்சியும் அது ஒரு வெறுமையான நிகழ்ச்சியாக இருக்கும். ஆனா இயேசு எந்த நிகழ்ச்சிக்கு வராதோ அந்த நிகழ்ச்சியில அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்யாணத்துக்கு வந்தாரு. இப்போ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அங்க கல்யாண வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. என்ன பிரச்சனை வந்துடுச்சு? திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு. திராட்சை ரசம் இல்லை. இப்போ இயேசுவின் தாய் சொல்றாங்க, திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, எனக்கும் உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரியுது என்றால், என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது. விசுவாசம். ஆமா,
பைபிள் அப்படிதான் போட்டுருக்கு. ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகள் அடங்கி இருக்கு. இப்போ நம்ம ஒருவேளை நம்ம ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கலாம். ஆனா உங்களுக்கு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்போது நான் சொல்றேன், நீங்க இருக்கிற நிலைமையிலேயே நீங்க இருக்க மாட்டீங்க. ஒரு நாள் வரும், ஒரு டைம் வரும், ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வைத்திருக்கிறாருங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் சரியா செய்வார். நம்ம அவசரப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை, நான் செய்வேன் ஆண்டவர். ஆமென். அப்போ ஒரு குறித்த காலத்துல, ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்களா? எப்படி சொல்லுதா? ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே உங்க கையில ஒரு குழந்தை இருக்கும்ன்ற. அப்போ அது என்னன்னா ஒரு டைமை குறிக்கிறது, ஒரு நேரத்தை குறிக்கிறது. அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசமா நம்ம என்ன பண்ணோம்? காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்யறவங்களா இருக்கு. ஆமென். ஓகே. அப்போ பைபிள் என்ன சொல்றதுன்னா, நீங்க ஜெபத்திலே எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அது கொடுக்கப்படும். இந்த பைபிள்ல ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அது உங்களுக்கு உண்டாகும். அப்போ நீங்க எந்த ஒரு காரியத்தை நீங்க கேட்டாலும், எதுவாக இருந்தாலும்னா ஒரு கடினமான காரியமா இருந்தாலும் கூட ஆண்டவர் அதை கொடுப்பதற்கு ஒரு வல்லவரா இருக்கிறார். இல்லையா? குறிப்பா 45 வயசு ஆயிடுச்சு, ஆனா இதுக்கு பிறகு குழந்தையே பிறக்க வாய்ப்பு இல்லை. ஆனா குழந்தைக்காக ஜெபம் பண்றீங்க. இப்ப ஆண்டவரால் அதை கூடுமா? கூடாது. அதான் பாயிண்ட். அப்போ ஒரு காரியத்துக்காக நீங்க விரும்புறீங்க, நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆனா அது நமக்கு அது முடியாத காரியம் மாதிரி நமக்கு தெரியுமோ, ஆண்டவராக எல்லாம் கூடும். விசுவாசம் ஆண்டவராக எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பைபிள் இருக்கா? ஆமா. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. அப்போ நீங்க பிரச்சனையை ஜெயிக்க முடியும் பைபிள் சொல்லுது, பாவத்தை ஜெயிக்க முடியும் பைபிள் சொல்லுது, நீங்க வியாதியை ஜெயிக்க முடியும் என்று பைபிள் சொல்லுது. நாங்க ஆமென் சொல்றீங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த விசுவாசம் தான் முக்கியம். அப்போ நீங்க விசுவாசமா இருக்கீங்கன்னா, பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் குடும்பத்தை விட்டு போயிடும். இல்லையா? இந்த மலையை பார்த்து நீ பயந்து போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் சொன்னபடியே ஆகும். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் தான். இந்த விசுவாசத்தோடு நீ சொல்லும் பொழுது கிரியை செய்யறார். ஆமென். ஓகே. இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் விசுவாசத்தின் தேவன் என்று சொன்னா, அப்போ உதாரணமாக ஆண்டவர் பாருங்க, இப்போ தண்ணீர் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ராட்சசமா மாட்டினாரா? ஓகே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு 6 கட்சம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தண்ணீர் நிரப்ப சொல்றாரு. இப்ப போய் என்ன பண்றாங்க? தண்ணீர் நிரப்ப. இப்ப நிரப்பிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ போய் அதை மொண்டு நீ கொண்டு போய் பந்தி விசாரிக்கிற இடத்துல கொடுங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ தண்ணி தான் அது. அவன் மொல்லும் பொழுது அது தண்ணி தான். அவன் கொண்டு போகும்பொழுது தண்ணி தான். ஆனா எப்போ அவன் பந்தி விசாரிக்கிற இடத்துல கொடுத்தானோ அந்த தண்ணீர் ராட்சசமாய் மாறிவிட்டது. பாயிண்ட் என்ன? ஆண்டவர் விசுவாசத்தோடு போய் கொண்டு போய் கொடு சொன்னாரு. அப்ப உடனே அந்த தண்ணீர் ராட்சசமாய் மாறிவிட்டது. பைபிள் சொல்கிறது, அது ருசியுள்ள, மனமுள்ள, நிறமுள்ள ராட்சசமாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் விசுவாசத்தோடு கொண்டு போக சொன்னாரு.
ஆனா அந்த அற்புதம் நடந்தது, தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. அற்புதம் நடந்ததுக்கு காரணம் என்ன? விசுவாசம். புரிஞ்சுச்சா? ஓகே. அதுக்கு அடுத்தது 2வது அற்புதம் செய்யறாரு ஆண்டவர். 2வது அற்புதம் பைபிள்ல இல்ல, நான் சொல்றது 2வது இதுல. நீங்க பாத்தீங்கன்னா 5 மீன் ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன பண்றாரு? வசனத்தை போதித்து கொண்டிருக்காரு. 3 நாளா ஜனங்கள் என்ன பண்றாங்க? நான் ரொம்ப தாக்கமா வாந்தியா உட்காந்து கேட்டுக்கிறாங்க. 3 நாளா அவங்க கேட்டிருக்கும் போது அவங்க நேரம் போகவே தெரியல. இப்போ ஆண்டவரே என்ன பண்றாரு? அவங்க ஆமா 3 நாள் ஆயிடுச்சு, அதனால இவங்க அப்படியே விட்டா வழியில என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்புறம் சீசர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஆண்டவரே, அதனால இவங்க என்ன பண்ணுங்க, இப்படியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவரே சொல்றாரு, நீங்களே அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க, அப்பத்தை கொடுங்க. அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எதுகிட்ட இருக்குது, என்ன இருக்குது? 5 அப்பா 2 மீன் தான் இருக்குது, இதை போய் என்ன பண்ண சொல்றீங்க? நீ கொடுத்தா அவங்க எப்படி பசி தீரும்? எப்படி இத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, பந்தியா உட்கார செய்யுங்க, எல்லாரும் வரிசையா உட்கார செய்யுங்க, உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சாங்க. இப்ப உட்கார வச்சுட்டு இப்ப என்ன பண்றாரு? அந்த 5 அப்ப 2 மீன் எடுத்து ஆசீர்வதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இப்ப சீஷர்கிட்ட கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு தெரியுமா? நீ என்ன பண்ணு, விசுவாசமா என்ன பண்ணு, எல்லாருக்கும் கொடு, விசுவாசமா எல்லாருக்கும் கொடு அப்படின்றாரு. இருந்த கொடு 5 அப்போ 2 மீன், விசுவாசமா எல்லாரும் கொடுக்குறாரு. இப்போ இவங்க உடனே ஆண்டவர் சொன்னபடியே என்ன பண்ணாங்க? இவங்க கொடுத்துட்டாங்க. என்ன ஆகுது தெரியுமா? அற்புதம் நடக்குது, வந்துட்டே இருக்குது. அப்ப என்ன பண்ணுது? கொடுத்து அடுத்த செகண்ட் எடுக்கிறாங்க, திரும்பி அது என்ன பண்ணுது? அந்த அப்பம் குடையில இருக்குது. திருப்பி இன்னொரு அப்பத்தை எடுத்து கொடுக்குறாங்க, மறுபடியும் அந்த குடையில என்ன பண்ணுது? அற்புதம் நடக்குது. அப்போ பைபிள் சொல்லுது, அவங்க எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா திருப்தி அடைந்து போனாங்க. அல்லேலூயா. அப்ப இதற்கு காரணம் என்னன்னா, இதற்கு அற்புதம் நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் இயேசு விசுவாசமா அவங்களை உட்கார வைக்க சொன்னாரு. அல்லேலூயா. விசுவாசமா உட்கார வைக்க சொன்னாரு. விசுவாசமா என்ன பண்ணாரு? அதை கொண்டு போய், அதாவது சிசுகிட்ட கொடுத்து நீ அதை கொடுப்பா எல்லாரும் பண்ண. உடனே என்ன ஆயிடுச்சு? அற்புதம் நடந்தது. ஆமே. அப்போ விசுவாசமா நம்ம என்ன பண்ணோம்? எப்பவுமே எப்பவுமே நம்ம இருக்கணும். விசுவாசமா நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆமே. லாசரை குறித்து பாருங்க, ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சார். எப்படி லாசரு பாருங்க, லாசரு, மார்த்தா, மரியா 3 பேரையும் தேவனத்தை நீங்க பார்த்துட்டு 3 பேருக்குலாம் அன்பா இருந்தாருன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. 3 பேருக்கு அன்பா இருந்தார். அப்போ இந்த ஃபேமிலியே அந்த அளவுக்கு அவர் நேசிச்சார். ஒரு நாள் என்ன ஆச்சு? லாசரு வியாதிப்பட்டு மரணத்துக்கு தருவாயில என்ன பண்றான்? வியாதிப்பட்டு இருக்கலாம். அப்போ உடனே அவங்க சகோதரர்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவர் இயேசு கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்காரு, நீங்க நேசிக்கிற சகோதரர் சீரியஸா இருக்காரு, அதனால உடனே வாங்க, வந்து அவர் என்ன பண்ணுங்க, சுகம் கொடுங்க. ஆனா ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? அவங்க சொன்னதை கேட்டாரு. கேட்டுக்கொண்டே போகல ஆண்டவர். உடனே அவர் போகாம என்ன பண்ணாரு? அங்கேயே இருந்தார். அப்போ அவர் தாமதப்படுத்தினார். உடனே போகாம அவர் தாமதப்படுத்தினார். கவனிங்க. அப்போ இவர் தாமதமாக போனாரு. தாமதமாக போன உடனே பாருங்க, ஒரு பெரிய மிராக்கிள் நடக்குது. என்ன மிராக்கிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா மாத்தா சொல்றாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, நீங்க இப்ப வந்திருக்கீங்களே, நான் 4 ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, 4 இப்ப வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஏன் சொல்றாரு? அதாவதுமா, இப்போ உடைய சகோதரன் லாசரு உயிர் எழுந்திருப்பான். என்ன சொல்றாரு? இவங்க என்ன சொல்றாங்க?
4 நாள் ஆயிடுச்சு, நாத்து அடிக்குது. என்ன அர்த்தம்? ஆண்டவரே இது முடியாது, இவனை நீங்க உயிரோடு எழுப்ப முடியாது, ஆண்டவரே இது அற்புதம் நடக்காது, இது இம்பாசிபிள் அப்படின்றாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க என்ன சொல்றாரு, லாசரு உயிரோடு எழுந்திருப்பா. டிஃபரெண்ட் தெரியுதா அவனுக்கு? இவங்க சொல்ற வார்த்தைக்கும் அவர் சொல்ற வார்த்தை டிஃபரெண்ட் தெரியுதா? அப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு, லாசரு உயிர் எழுந்திருப்பா. அப்போ இவங்க சொல்றாங்க அது கடைசி நாட்களில உயிர் எழுந்திருப்பாங்க. ஆண்டவர் இல்ல, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பார். ஆமே. உடனே சொன்னாரு, இந்த கல்லை முதல்ல எடுத்து போடு. அந்த கல்லை எடுத்து போட்டாங்க. போட்டு இப்ப பாருங்க, இப்ப பேசுறாரு ஆண்டவர். விசுவாசம் என்ன பேசுறாரு? லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னார். அப்போ கலைஞங்க அந்த விசுவாசத்தோடு அவர் சொன்னதுனாலதான் லாசரு பாருங்க, செத்து போன அந்த லாசரு, 4 நாளா நாட்டம் படிக்கிற அந்த லாசரு விசுவாசத்தினால சொன்னதுனால உயிரோடு திரும்பி வந்தான். அல்லேலூயா, எழுப்பி வந்தான். அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் விசுவாசமா பேசினாரு, விசுவாசமா செயல்பட்டாரு, அதனாலதான் அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? விசுவாசமா பேசணுமா? ஆமா, விசுவாசமா பேசணும். இந்த எலும்புகள் உயிரடையுமா? இசைகள் சொல்ற இந்த எலும்புகள் உயிரடையுமா? அதாவது ஆண்டவர் எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்குல கொண்டு போய் எழுதிட்டார் இசைகள். இப்போ ஃபுல்லா எலும்பு துண்டா இருக்குது. அந்த இடத்துல மண்டை ஓடுது, கை தனியா இருக்குது, கால் தனியா இருக்குது, இடுப்பு தனியா இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் தனியா. அப்போ எல்லாம் உலர்ந்து போயிருக்கிறது, இந்த எலும்பெல்லாம் உலர்ந்து போயிருக்கிறது. இப்போ அது இப்போ ஆண்டவர் இசைகள் சொல்றாரு, இந்த எலும்பு உயிர் அடையுமா அப்படின்னு சொல்ற. இப்ப நம்மள என்ன சொல்லியிருக்கோம்? என்ன கால் தனியா இருக்குது, கை தனியா இருக்குது, மண்ணை தனியா இருக்குது, இடுப்பு தனியா இருக்குது, இதெல்லாம் போய் எப்படி ஆண்டவருடைய உயிர் வர்றதுக்கு சொல்லுவோமா? ஆனா இசைகள் சொன்னாரு, ஞானமா சொன்னாரு, ஆண்டவரே இது நீரே அறிவி, இந்த நீரே அறிவி. அதாவது நம்ம முடியாதுன்னு சொல்லல, முடியும்னு சொல்லல, ஞானமா சொன்னா நீரே அது அறிவி. அல்லேலூயா. என்ன அர்த்தம்? உம்மால அதை உயிரோட எழுப்ப முடியும். அல்லேலூயா. ஆமா, உன்னால அந்த உயிரோடு எழுப்ப முடியும். புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம வார்த்தையெல்லாம் எப்படி பண்ணணும்னா விசுவாச வார்த்தைகள். ஆமே, விசுவாசமா பேசுறீங்களா? ஆமா, அதுதான் அதுக்கு முக்கியம். விசுவாசமா பேச பேச என்ன ஆகும்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? செயல்படுவார். விசுவாசத்தை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அவன் எப்பவுமே நம்ம வாயிலிருந்து முடியாது, நடக்காது, இது அதாவது இது அற்புதம் நடக்குமோ நடக்காதோ இப்படின்ற மாதிரி இல்லாம ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசத்தோடு சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நமக்கு அற்புதத்தை கொண்டு வர அவர் உண்மையிலவரா இருக்கிறாரு. நாம அதுக்கு இது எடுத்துக் கொள்ளுங்கள், யாக்கோபு புஸ்தகம் எடுத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும் வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும். என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரோ ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர்களாக தேவனிடத்தில் கேட்க கடவன்.
அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ நீங்க ஞானத்தை நீங்க அதாவது எப்படி கேட்கணும், ஞானம் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேளுங்க. இருக்க பைபிள்ல சந்தேகப்படாமல் எப்படி கேட்கணுமா? விசுவாசத்தோடு கேட்டு கடவன் அப்படி. ஒருவேளை நீங்க சந்தேகப்பட்டு கேட்டீங்கன்னா அப்படிப்பட்ட மனுஷன் தான் கட்டுறது எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகப்படுகிறவன் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள முடியாது. செய்வாரோ செய்ய மாட்டாரோ, நடக்குமோ நடக்காதோ, இதெல்லாம் நமக்கு டவுட்டே வரக்கூடாது. எப்படின்னா நம்ம ஜெபம் பண்றோம், பைபிள் அப்படிதான் போட்டுருக்கு. நீங்க ஜெபத்துல எதிரிலே கேட்டுக் கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். அப்ப நீங்க ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்றீங்கன்னா எப்படி ஜெபம் பண்ணா, விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம் என்று ஜெபம் பண்ணுங்க. பெற்றுக்கொள்வோம் என்று ஜெபம் பண்ணுங்க, அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப ஞானம், நீங்க ஞானத்துக்காக ஜெபம் பண்றீங்க, அது எப்படி ஜெபம் பண்ணணும்? விசுவாசத்தோடு, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நீ கேட்கணும். அப்போ சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்டா ஞானம் கிடைக்கும். ஆனா சந்தேகப்பட்டா நீ கத்திரத்துல ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமே. இப்போ சந்தேகப்படவே கூடாது. நம்முடைய ஆண்டவர் எல்லாமே செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இல்லையா? உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்காரு, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்காரு. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து உங்களை விடுவித்து காப்பாற்ற வல்லவராக இருக்காரு. அப்போ அவரை நம்ம சந்தேகப்படவே கூடாது. ஆமே. ஆமா, என்னை ஆண்டவர் என்னை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். என் ஆண்டவர் இதிலிருந்து என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு இல்லையா? என்ன சாமி சிஸ்டர், அவன் என்ன வரணும்? விசுவாசமா சொல்லணும். நான் விசுவாசமா பேசுறேன், விசுவாசம் நல்ல விசுவாசமா சொல்லணும். அப்போ எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னா என்னன்னா, விசுவாசமா நம்ம எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் கற்று பெற்றுக்கொள்வோம் என்றுதான் அவர் சொல்கிறார். என்னன்னா ஓகே, அதுக்கடுத்து நான் போட்டுருக்கோமா, விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11 வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியோ காணப்படாதவர்களில் நிச்சயமா இருக்கிறது. இந்த பைபிள்ல விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவர்களில் நிச்சயமா இருக்கிறது. ஆமே. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நீங்க நம்புறீங்க, ஆனா அது கண்ணால நீங்க பார்க்கிற நிலையில இல்ல. ஒரு விஷயத்தை நீங்க நம்புறீங்க, ஆனா அது கண்ணால பார்க்கிற நிலையில அது இல்லை. இப்ப உதாரணத்துக்கு புதுசா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் விசுவாசி, புதுசா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அது சில மாதங்கள் ஆகிப்போச்சு, சில வருஷங்கள் ஆகிப்போச்சு. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, அந்த விஷயத்துக்காக விரும்பி என்ன பண்றாங்க, செபிக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு செபிக்கிறாங்க. இப்போ நல்லா கேளுங்க, அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. என்ன முயற்சி பண்றாங்க? அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, அது செய்யறாங்க. நல்லா கேளுங்க. ஆனா அதெல்லாம் செஞ்சும் அதெல்லாம் பண்ணியும் குழந்தை என்கிற அந்த பாக்கியம் அவங்க வயிற்றுக்குள்ள கண்ணால அது காண முடியல. அவங்களால அந்த கருவுல அந்த குழந்தைய அவங்களால பார்க்க முடியல, அந்த நிலையில இல்ல. ஆனா நல்லா கேளுங்க, அதாவது குழந்தை என்கிற பாக்கியம் அவங்க கருவுல இல்ல, குழந்தை என்கிற அந்த ஆசீர்வாதம் அவங்க வயிற்றுக்குள்ள இல்ல. ஆனா குழந்தை இருக்கிற அந்த வாக்கியம், குழந்தை இருக்கிற அந்த ஆசீர்வாதம் வேத வசனத்துல இருக்கிறது. அத நீங்க என்ன பண்ணணும், அதை பெய்து விசுவாசத்தோடு என்ன பண்ணணும், இது எனக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நீங்க செயல்படும் போது
கர்த்தர் அதை அப்படியே என்ன பண்றாரு, உங்களுக்கு செய்ய வளர்றாரு. புரிஞ்சுச்சு? நீங்க வயிற்றுக்குள்ள இல்ல அந்த குழந்தை, கருவுல இல்ல, ஆனா வசனத்துக்குள்ள இருக்கு அந்த குழந்தை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்பதான் உங்க ஃபெய்த் வரணும். வரணும், கர்த்தர் இருக்கு, தேசத்துல மலடி இருப்பதில்லை, கர்த்தரால் வர சுதந்திரம், குழந்தை பாக்கியம், கர்த்தரால் வர சுதந்திரம் கர்த்தருக்கு தருவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை நீங்க செயல்படுத்தும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு அற்புதத்தை செய்ய வளர்றாரு. ஆமே. அப்போ சூழ்நிலை சொல்லலாம், சூழ்நிலை என்ன சொல்லலாம், முடியாது, சூழ்நிலை சொல்லலாம், இதெல்லாம் உங்களுக்கு நடக்காது, இதெல்லாம் உங்களுக்கு முடியாதுன்னு சொல்லலாம். வேத வசனம் என்ன சொல்லுது, பாசிபிள். வசனம் வேத வசனம் சொல்றது பாசிபிள், யூ கேன், உன்னால முடியும், இது நடக்கும், இதெல்லாம் எஸ் யூ ட்ரை, முடியும். இதெல்லாம் பைபிள், இதெல்லாம் நம்ம வார்த்தைக்கு தெரியுமா, இம்பாசிபிள், முடியாது, நாட் ஹோப், நம்பிக்கையே இல்லை எனக்கு, இதெல்லாம் வந்து நம்ம டிக்ஷனரி. ஆனா ஆண்டோட டிக்ஷனரி என்ன சொல்றது, பாசிபிள், யூ கேன், யூ ட்ரை. ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து ஆண்டோட டிக்ஷனரி. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இத நம்ம அப்படியே இந்த வசனத்தை என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு சொல்ல 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 சொல்ல, ஆண்டவரே கர்த்தரால் வரும் சுதந்திரம் இல்லை எனக்கு, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அது எனக்கு உரியது அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, ஆண்டவர் உங்களுக்கு அந்த கருவுல குழந்தைய தருவதற்கு ஆண்டவர் விசுவாசம். சூழ்நிலை சொல்லலாம், ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை முடியும், அவரால் எல்லாம் கூடும். ஆமென். ஓகே, இதுக்கு அதே மாதிரி பாருங்க, நல்ல உதாரணம் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, கிட்டத்தட்ட 100 வயசு ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. அதான் அவனுக்கு இப்போ ஆண்டவர் உடனே அவனுக்கு அவன் தரிசனம் ஆகி சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, நான் உனக்கு கேட்ட மகா பெரிய தருணமா இருக்கிறப்பா, அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. கேட்கிறாரு, அடியானுக்கு என்ன தருவே, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன்னு அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க வந்து அது உனக்கு சுதந்திரவாதி இல்லப்பா, அதெல்லாம் வந்து அசல் பிள்ளைங்க. ஆனா உன்னுடைய கர்ப்ப பிறப்பாய் பிறக்கிறவனே அவன் தான் உனக்கு வந்து பிள்ளை சுதந்திரவாதி, அவன் தான் உனக்கு சுதந்திரவாதி அப்படின்னு சொல்றான். இப்ப பைபிள்ல போட்டிருக்கு, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமே. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை வெளியே அழைச்சி காமிச்சாரு. என்ன காமிச்சாரு, வேலை பாருப்பா, மனத்தை அண்ணாந்து பாரு, மனத்தின் நட்சத்திரங்களை பாரு காமிச்சாரா, பாருங்க பார்த்தான். அப்ப என்ன சொன்னாரு, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் சொன்னாரா, இவ்வண்ணமா இருக்கும். அப்போ அவன் சொல்றான், அவன் கர்த்தரை அப்படியே விசுவாசம் தான், அது அவனுக்கு நீதியாக இருக்கும். இது கொஞ்சம் விளக்கமா பவுல் சொல்றாரு, இத கொஞ்சம் விளக்கமா பவுல் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அதேதான் இல்லம்மா, அது முன்னாடி வாசிக்கணும். முன்னாடி நீ அநேக ஜாதிகளுக்கு படிக்கணும். அப்ப என்ன சொல்றாருன்னா, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறது. நம்ம யாரும் எப்படிப்பட்டவரு, இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிறது. அப்ப ஆபிரகாம் எப்படி பார்த்தாரு, இல்லாதவர்களை இருக்கிறதை போல பார்த்தாரு. உங்களுக்கு அப்போ நல்லா இவங்க ஆபிரகாம் என்னத்தை பார்த்து சொன்னாரு அப்படின்னா, நட்சத்திரங்களை வந்து அது எப்படி பார்த்தாரு, பிள்ளைகளை போல பார்த்தாரு. நட்சத்திரம் எப்படி பார்த்தாரு, பிள்ளைகளை போல பார்த்தாரு. பார்த்தாருங்க காட்டுறது அதுக்காக தான் நட்சத்திரங்களை பார்த்தாரு. ஏன் பார்க்க சொன்னாரு அப்படின்னா, சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். என்ன அர்த்தம்,
உன் பிள்ளைங்க நட்சத்திரங்களை போல இருப்பாங்க, சந்ததி இப்படி மாறும் அப்படின்னு சொல்றதுதான் அர்த்தம். நல்லா இவனுங்க. அப்போ இங்க என்ன போட்டுன்னா, நம்புகிறதுக்கு ஏதுமில்லாத இருந்தும் அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். பைபிள்ல நம்புகிறதுக்கு ஏதுமில்லாத இருந்தோம், நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு முதல்ல ஆபிரகாம் அப்படின்னு இருந்தது பேரு. அதுக்கு அடுத்தது ஆபிரகாம் என்று மாத்தினார். ஏன் ஆபிரகாம் என்று மாத்தினாரு அப்படின்னா, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா, திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அப்போ ஆபிரகாம் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயம் ஆபிரகாம். என்ன சொல்றாரு? ஐயம் ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன அர்த்தம்? அப்படியே சொல்றாங்க, திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் தான். நல்லா இவனுங்க. இப்போ அவரு சொல்லும் பொழுது குழந்தையே இல்லை. இவரு என்ன சொல்றாரு? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். பேசுறது ரொம்ப முடியல. அல்லேலூயா. ஆமா, சில சூழ்நிலையை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஆமா, நடக்குமோ நடக்காது தெரியல, முடியுமா முடியாது தெரியல, ஏதோ நம்புற அப்படின்னு அவங்க சொன்னாரு. இவன் அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் என்ன சொன்னாரு? இது நடக்கும்பா, இது உங்களுக்கு நடக்கும், பின்னாடி நடக்கும் அப்படின்னாரு. அவன் கர்த்தர் அப்படியே விசுவாசித்தான். அப்போ விளக்கமா என்ன சொல்றாரு பவுல்? நம்புவதற்கு ஏதுமில்லாத இருந்தோம் அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. அப்போ பிள்ளை பெற்றெடுக்கிற சான்ஸ் அவனுக்கு இல்ல. கரெக்டா? பிள்ளை பெற்றெடுக்கிற சான்ஸ் இல்ல. நோ சான்ஸ், நாட் பாசிபிள், நோ ஹோப், இம்பாசிபிள். இதெல்லாம் முடியாத காரியம். இதெல்லாம் முடியாத காரியம். ஏன்னா அவன் வயசாகி போயிடுச்சு, கர்ப்பம் செத்து போயிடுச்சு. அப்ப எப்படி குழந்தை பாக்கியம் வரும் அப்படின்னா, இப்ப சொன்ன பாத்தீங்களா, அவன் வயிற்றுல பிள்ளை அவனால பார்க்க முடியல, கருவுல பிள்ளை இருக்கிற அந்த காரியத்தை அவன் பார்க்க முடியல. ஆனாலும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவன் அப்படியே விசுவாசம். வேத வசனம் என்ன சொல்கிறது? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்ப நீ யாரா இருந்தாலும் சரி, ஆனா உனக்கு பிள்ளை உனக்கு பிறக்கும் என்று சொல்கிறவர் யாரு? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அப்போ வேத வசனத்துல முடியும் என்றுதான் சொல்கிறது. அப்படியே விசுவாசம் கொண்டது அப்படியே நடக்கும். ஆமென். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவரு விசுவாசத்தை வீரரா இருக்கிறாரு. ஆமென். ஓகே. அதுக்கு அடுத்தது பால்ய நிகழ்ச்சி கூட நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அவர் நாட்டில அவர் ஒரு சர்ச்சை நடத்தினாரு. பரிதாபமா இருக்கு. அதாவது குடிசையில என்ன பண்ணாரு, ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் தான் வருவாங்க சபைக்கு. ஆனா அவரு என்ன, அவர்கிட்ட விசுவாசம் இருந்ததுன்னா, அவர் 10-20 பேர் வந்தாலும், ஆனா அவர் நிறைய பேர் வர மாதிரி சேர் அப்படியே போவார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அவர் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் எப்படி பிரசங்கம் பண்ணுவாரா? விசுவாசமா சேர பார்த்து பிரசங்கம் பண்ணுவார். அப்போ அந்த சேர்ல என்ன பிரசங்கம் பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு சேர்லையும் ஒவ்வொரு ஆசனமா இருக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணாரு, அதை பார்த்து அவர் விசுவாசத்தோடு பேசுறாரு. ஆனா அது பாக்குறவங்களுக்கு எப்படி இருந்தது? அது ஒரு பைத்தியகாரமா இருந்தது. ஆனாலும் இவர் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணாரு, அவர் செயல்படுத்தினார். அதாவது இல்லாதவர்களே இருக்கிறதை போல பார்த்தார், இல்லாத ஆத்மாக்களே இருக்கிறதை போல பார்த்தார். அதனால அவர் விசுவாசத்தை செயல்படுத்தினார். ஒவ்வொரு வாரமும் பேசினார், ஒவ்வொரு வாரமும் விசுவாசமா செயல்படுத்தினாரு. ஆனா நாளடைவில் பாருங்க, ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். அந்த விசுவாசத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றது, அந்த விசுவாசத்தை அவர் கிரியை செஞ்சார். நாளடைவில் பாத்தீங்கன்னா ஆண்டவர் உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு சர்ச்சை எதுதான் பாலியாகி சொல்கின்ற ஒரு சர்ச்சை சொல்ற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு, ஆசீர்வதிச்சார். காரணம் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அவர் விசுவாச கண்களால் பார்த்தார். விசுவாச கண்களால் பார்த்தார். அல்லேலூயா. ஆமா, பார்க்கணும். விசுவாச கண்களால பார்க்கணும். ஆமா, அப்படியே சபையில கூட சபைக்காக ஜெபம் பண்றோம். எப்படி ஜெபம் பண்றது தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஆத்மா போதாது, சின்னவன் ஆயிரம் ஸ்ரீவன் பலத்த ஜாதியுமாவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இது எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனே கிடையாது, இது எங்களுக்கு விருப்பமே இல்லை. ஆனா உங்க வசனம் என்ன சொல்லுது? ஆயிரங்கள் உள்ள ஒரு ஆத்மாக்கள் எங்களுக்கு தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், சொல்லிட்டே இருக்கிறோம். அது ஒரு நாள் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆமா, அதை வந்து கனவை ஆண்டவர் நிஜமா கத்துடணும், மாத்துவாரா? ஆமா, அது நம்ம கனவு காணணும். கனவு காணணும், விசுவாச கண்களால பார்க்கணும். பார்த்துட்டு அதை என்ன பண்ண, விசுவாசமா பேச ஆரம்பிக்கணும். அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் அந்த கனவு சொல்லுங்க நிஜமாக மாறும். மாறுமா? மாறாதா? மாறும். ஏன்னா வசனம் முடியும்னு சொல்லுது. வசனம் நீ தொடர்ந்து நீ ஜபிச்சுட்டே வா, நான் உனக்கு அதை செய்வேன் சொல்றாரு. ஆமென். விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் செய்வார். சரி, ஓகே. அது மாத்திரம் இல்ல, இப்போ நமக்கு சில நேரத்துல வந்து ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும்னா, அவங்களுக்கெல்லாம் விசுவாசமா பேசுறாங்க, விசுவாசமா ஜெபம் பண்றாங்க, விசுவாசமா செயல்படுறாங்க, எனக்கு விசுவாசமே இல்லையே அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும். பாஸ்டர் அவருக்கு விசுவாசம் இருக்குது, எனக்கு விசுவாசம் இல்லையே. அந்த அளவுக்கு டவுட் வருதா இல்லையா? ஏதாவது விசுவாசம் இருந்தா நமக்கெல்லாம் ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும்னா, சில நேரத்துல நம்ம என்ன பண்றோம், யோசிக்கிறோமா இல்லையா? ஆமா. அப்போ அவங்களுக்கு எல்லாம் விசுவாசமா ஜெபம் பண்றாங்க, அவங்களுக்கு அற்புதம் செய்யறாரு. ஆனா அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது, நமக்கு விசுவாசம் அந்த அளவுக்கு இல்லையே, அதெல்லாம் ஒரு டவுட் வரும். ஆனா பைபிள் என்ன சொல்றதுன்னா, ரோமர் 12:3 எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 12:3 என்ன பாருங்க. அல்லாமலும் ஓகே, எடுத்துக்கலாம் அவசரத்தை. அப்போ இப்ப நமக்கு டவுட் வருது, இப்போ நமக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையா? இப்போ பைபிள் என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே இருக்க பைபிள்ல. ஆண்டவர் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. சார் கொடுத்தாரா? ஆமா, முன்னே கொடுத்துட்டாருங்க. ஆனா நமக்கு என்ன தெரியல, என்ன யோசிக்கிறோம்னா, விசுவாசம் இல்ல, அந்த அளவுக்கு விசுவாசம் இல்ல அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தாரு. அதான் பைபிள் ஈக்குவலா கொடுத்துட்டாரா, சரி சமானமா கொடுத்துட்டாரா இல்லையா? அதெல்லாம் போட்டு பைபிள்ல எப்படி போட்டு மறுபடியும் படிங்க. அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து இருக்கிறார். அப்பதான் ஒரே ஈக்குவலா கொடுத்துக்கிறார் இல்லையா? ஒரே சரி சமானமா கொடுத்துக்கிறார். ஒருத்தருக்கு நிறைய கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொஞ்சமா கொடுத்துருக்கா இல்ல, எல்லாருக்கும் என்ன பண்றாரு? ஈக்குவலா ஆர்டர் கொடுத்துக்கிறார். ஈக்குவல் எல்லாரும் ஒரே சரி சமானமா கொடுத்துக்கிறார். அப்ப ஏன் இந்த டவுட் வருது நமக்கு? ஏன் அந்த விசுவாசம் பாயிண்ட் என்னன்னா, அந்த விசுவாசத்தை நீ வந்து என்ன பண்ண தெரியுமா? நீ டெவலப்மெண்ட் பண்ணல. பைபிள் என்ன போட்டிருக்கு? விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும்னு பைபிள்ல போட்டிருக்கு. இருக்கா பைபிள்ல? விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்தாரு, உடனே கொடுத்தாரு. நீ அப்படியே அந்த விசுவாசத்தை, அந்த விசுவாசத்தை என்ன பண்ண தெரியுமா? நம்ம வர்த்திக பண்ணணும். எடுத்துக்கொள்ளுங்க வசனத்தை. லூக்கா 17:5 வாசிங்க. லூக்கா 17:5. எங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணோம்? வர்த்திக பண்ண வேண்டும் என்றார்கள். இப்போ விசுவாசம் என்ன பண்ணணுமோ வர்த்திக பண்ணணுமா இல்லையா? ஆமா, விசுவாசம் இருக்குதுங்க, அதை வர்த்திக பண்ணுங்க. அதுல அடுத்தது 2 தெசலோனிக்கேயர் 1:3 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:3.
ஆஹ் உம் உம் உங்கள் விசுவாசம் மிகவும் விசுவாசம் பெருகுதா பெருகலையா? விசுவாசம் பெருகுதா? இப்போ விசுவாசமே இல்லைன்றோமே. விசுவாசம் இருக்குது. நீ என்ன பண்ணணும்னா, நீ விசுவாசத்தை வர்த்திக பண்ணணும், பெருக பண்ணணும். யாருக்கு இருக்குது? நம்ம கையில தான் இருக்குது. விசுவாசத்தை கொடுத்த ஆண்டவர். இப்போ நீ என்ன பண்ணணும்? அந்த விசுவாசத்தை வச்சு பெருக பண்ணணும், விசுவாசத்தை வர்த்திக பண்ணணும். அதான் நம்ம கையில ஆண்டவர் கொடுக்குற இல்லையா? அப்போ விசுவாசம் அது வளரக்கூடியதா இருக்கிறது. விசுவாசம் வளரக்கூடியதா இருக்கிறது. கொஞ்சம் விசுவாசத்திலிருந்து சொல்லுங்க, நிறைய அபார விசுவாசத்துக்குள்ள போற அளவுக்கு உங்க ஆண்டவர் கொண்டு போவார். ஆமென். கொண்டு போவாரா? ஆமா. அப்ப நீங்க விசுவாசத்தை என்ன பண்ணணும்னா வர்த்திக பண்ணணும், விசுவாசத்தை பெருக பண்ணணும். அது உங்க கையில தான் இருக்குது. சரி, இப்போ எப்படி விசுவாசத்துல அதை பெருக வைப்பது, எப்படி அந்த விசுவாசத்தை வளர வைப்பது அப்படின்னா சாப்பிடணும். சாப்பிட்டதானே அதை பெருக வைக்கணும். சரீரம் எப்படி பெருகும்? ஆமா, சில ஆளுங்க சாப்பிடவே மாட்டான், கொஞ்சம் மாதிரி இருக்கும். அப்படியே புல்தடிக்கு பயில் வாட்ட மாதிரி இருக்கும். தள்ளி விட்டா டோப்பரு கீழே வந்துடும். ஏன்னா ஆகாரம் சரியில்லை. கறி மீன் சாப்பிடணும். அல்லேலூயா. அப்போ எப்படி விசுவாசம் வளர்வதுன்னா சாப்பிடணும். அப்ப என்ன சாப்பிடணும்? டெய்லி 1 பேதுரு 2:3 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி அப்போ எது சாப்பிடணும்? நம்ம அதுக்கு அந்த சாப்பாடு செய்யணும். ஆவிக்குரிய சாப்பாடு சொல்றாரு. சாப்பாடு வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிடணும். ஒவ்வொரு நாளும் நிறைய சாப்பிடணும். சரி, ஓகே. நல்ல கவனிங்க. விசுவாசம் எப்பதான் வரும்? ரோமர் 10:17 வாசிங்க. ரோமர் 10:17. விசுவாசம் எப்ப வரும்? கேள்வினால வரும். என்ன கேள்வினால வரும்? என்ன கேள்வினால வரும்? விசுவாசம் கேள்வினால வரும். என்ன கேள்வி? தேவனுடைய பைபிள்ல போட்டிருக்கு, கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். சரி, இப்போ இந்த இங்கிலீஷ்ல அழகா போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்கன்னா, faith comes by hearing. faith comes by hearing. அப்படின்னா என்ன அர்த்தம்? faith comes by hearing என்ன? விசுவாசம் கேட்பதினால் வரும். விசுவாசம் என்ன கேட்கறதுனால வரும்? வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம் வரும். புரியுதா உங்களுக்கு? அப்ப கொஞ்சமா கேட்டீங்கன்னா, சண்டே டு சண்டே வந்ததுன்னா விசுவாசம் தேவை. சண்டே டு சண்டே அப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் விசுவாசம் தான், அது அற்புதத்தை கொண்டு வராது. ஆனா தினந்தோறும் உட்கார்ந்து வசனத்தை கேட்க வைக்க பாத்தீங்களா? ஆமா, அப்போ உங்களுக்கு என்ன பண்ண தெரியுமா? விசுவாசம் வந்து கொண்டே இருக்கும். விசுவாசம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கேட்டா கொஞ்சம் விசுவாசம் தான் வரும். நிறைய கேட்டா நிறைய விசுவாசம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இப்போ விசுவாசம் வளருமா வளராதா? விசுவாசம் பெருகுமா பெருகாதா? பெருகும். நம்ம கையில தான் இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணா, வசனத்தை கேட்க வரணும். வசனத்தை கேட்க வரணும். வசனத்தை தினந்தோறும் நல்லா படிக்கணும். அப்போ நீங்க படிக்க படிக்க கேட்க கேட்க என்ன ஆகும்னா, விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. விசுவாசம் வந்துட்டு எப்படின்னு என்ன பண்ணுவீங்க நீங்க? விசுவாசம் உங்களுக்கு ரொம்ப வந்துச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ விசுவாசம் உங்களுக்கு ரொம்ப வந்துச்சு, பெரிய விசுவாசம் வளர்ந்துட்டீங்க. இப்போ பாசிட்டிவ் ஜாப் பண்ண வருவீங்களா?
நான் சொல்றதுக்கு கேள்வி கேட்டு பதில் சொல்லணும். சொல்லுங்க. நீங்க விசுவாசத்துல நீங்க வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, விசுவாசம் உங்களுக்கு பெருக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க மாசிட்டு வர மாட்டீங்க. உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை பார்த்து இயேசு நாமத்தில் பிரச்சனை நாமே வெளியே போடுவீங்க. வெளியே காணாம போயிடும். ஏன்னா புல் விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துச்சு. ஒரு பலவீனம் வந்து ஒரு தலைவலியோ ஒரு வயிற்று வலியோ வருது, ஹாஸ்பிட்டல் வர மாட்டீங்க. இயேசு நாமத்தினால பலவீனத்தின் ஆவி வெளியே போடுவீங்க, போயிடும். அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? விசுவாசத்துல ஃபுல்லா இருக்கீங்க. சொல்ல எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. புரியுது. இப்போ விசுவாசத்துல நீங்க வளர்ந்தாருன்னா நீங்க உங்களுடைய அதாவது சத்ருவையோ பலவீனத்தையோ நீங்க ஜெயிக்க முடியும். ஆமென். அப்போ உங்க விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாகதான் ஆசீர்வாதம். உங்க விசுவாசத்துடைய அளவுக்கு தக்கதாகதான் ஆசீர்வாதம். அப்போ கொஞ்சம் கேட்டா கொஞ்சம் ஆசீர்வாதம், நிறைய கேட்டா நிறைய ஆசீர்வாதம். இப்ப நீங்க எப்படி வேணும்? கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் ஆசீர்வாதம் போட்டு போயிட்டீங்களா? நிறைய கிடைச்சா நிறைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, பைபிள்ல போட்டு வேதத்தின் மகத்துவங்களை நான் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்க அந்த அந்நிய காரியமா நீங்க. இப்போ பைபிள் என்ன போட்டுருக்கு? தேவனை கொடுத்து அறிகிற அறிவு உங்களை வீணரோ அந்நியர்களா இருக்க ஒட்டாது. அவங்க உங்க வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமாக கத்துற மாற்றம். தன் காலத்துல தன் கனி தன் இளைஞராக படத்தை போல இருப்பாங்க செய்தெல்லாம் தன் காலத்து தன் கனியை தந்து. அப்போ நீங்க நல்லா வேதத்தை படிச்சீங்கன்னா, வேதத்தை நல்லா தியானம் செஞ்சீங்கன்னா, ஒரு நேரம் வரும்பொழுது உங்க எதிர்காலத்தை கத்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். இதுதான் விசுவாசம். இது அளவுக்கு தக்கதாக உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. ஆமென். மறித்து போன 73 பேர் அவரோட எழுப்பினாங்க. அவரு இல்ல அது யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் விசுவாசம் இருக்குமா இல்ல நிறைய விசுவாசம் இருக்குமா? அப்போ அவர் நிறைய விசுவாசம் இருக்கிறதுனாலதான் மறிச்சு போன 73 பேர் அவரோட எழுப்பினார். அவரு ஆக்சுவலா அவரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறதுக்கு முன்பாக அவர் சொல்லுவாராம், இப்போ நம்ம ஆவிக்குரிய சாப்பாடு நான் சாப்பிடுகிறேன் சொல்லுவாங்க. ஆவிக்குரிய சாப்பாடு. அப்புறம் சொல்லுவாராம், இப்ப நான் ஆவிக்குரிய சாப்பாடு சாப்பிட்டேன், அதற்கு பிறகு எனக்கு சரீரப்பிரகாரமான சாப்பாடு, அதுக்கு நான் உணவு அளிக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிடுவேன். நம்ம முதல்ல எனக்கு சாப்பாடு வைக்கும், அப்புறம் நம்ம பேசிக்கலாம். எல்லாம் பசி எடுக்குது, முதல்ல தாங்க முடியல, சாப்பாடு போடு. அவர் பாருங்க, என்ன காரியம் பண்ணாலும் என்ன பிஸியா இருந்தாலும் முதல் வேலை என்ன தெரியுமா? ஆவிக்குரிய சாப்பாடு. ஆமென். அதனால்தான் அவரை படிக்க 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 வியாழனில போனதெல்லாம் படிக்க இந்த விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ சாதாரணமா அவர் என்ன சொல்றாரோ கத்தர் அதை செய்யற. தெரியுமா? உங்களுக்கு விசுவாசத்தை வளர்ந்துட்டு வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க பேசினா போனோம், கத்தரை கடமை ஆகும். அதான் புரிந்து கொள்ளுங்கள். அதனால விசுவாசத்துல என்ன பண்ணோம்? வளரணும், விசுவாசத்தை பெருக்க வைக்கணும். அப்பொழுதுதான் நமக்கு பெரிய அற்புதங்களை பெரிய ஆசீர்வாதங்களை கத்தர் செய்வார். ஆமென். சரி, ஓகே. இப்ப 100க்கு அதிபதி இருந்தால 100க்கு அதிபதி இப்போ அவருக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் என்ன ஆயிடுச்சு? உடம்பு சரியாம ஆயிட்டான். இப்ப உடனே என்ன பண்றான்? ஆண்டவர் இயேசு சொல்றான்னா என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நீங்க அங்கே இருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் இவர் சுகமாயிடும் சொன்னாரா? அது காரணம் என்ன தெரியுமா? அதாவது நல்லா கேட்டீங்க. அவன் சொல்றான், எனக்கு என்ன ரீசன்னு, நான் வந்து எக்ஸ்ட்ரா 100க்கு அதிபதி, ராணுவ தலைவன், அவனுக்கு கீழே 10 என்ன சொல்றது இருப்பானுங்களே, அவனா இருப்பானு. இப்ப அவனை சொல்றான், அவன் கட்டளை இதை செய்யணும்னா அவனுக்கு செய்யறான், எவாடான்னு வரான். அப்போ ஆஃப்டர் நான் ஒரு மனுஷன், நான் சொல்ற வார்த்தைக்கு இவ்வளவு பவர் இருக்குது. அப்போ நீங்க ஜீசஸ், நீங்க வார்த்தை எவ்வளவு அதிகமா வல்லமை இருக்கும். அப்படிங்க அங்கிருந்து சொல்லுங்க அவன் சொல்ல மாட்டேன். புரிந்து கொள்வது என்ன சொல்லணும்னா, அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, விசுவாசம் பெருசியா ஆச்சரியப்பட்டார். ஆமென்.
அற்புதம் நடக்காது. நடந்து நமக்கு ஆமா ஆண்டவர் போப்பான்னு போய் கூட சொன்னாங்க. நீ இப்படி போனா அப்போ அவங்க சொன்ன ஆண்டவர் சொன்ன நேரம் அவன் வேலை சொன்னான். அந்த மாதிரி ஒரு விசுவாசத்துக்கு அவங்க வல்லமை இருக்குது, பவர் இருக்குது. அதனால அந்த விசுவாசம் நாடுகள் அது என்ன பண்ணும், துளிர்க்க ஆரம்பிக்கும், அது பெருக ஆரம்பிக்கும். அப்போ நீங்க யாரும் தேடி வர மாட்டீங்க, நீங்களே விசுவாசத்தை என்ன பண்ணுவீங்க, எல்லா பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. விசுவாசமா நம்ம என்ன பண்ணோம், செயல்படுங்க. விசுவாசமா என்ன பண்ணுங்க, செயல்படுங்க. விசுவாசமா பேசுங்க, விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதங்களை கொண்டு வருவார். ஆமென். சரிவாரா? அப்ப ஆண்டவரை கேட்போமா? என்ன கேட்கலாம்? ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, என் விசுவாசத்தை பெருகணும் ஆண்டவரே, ஆண்டவரே விசுவாசத்துக்கு நான் வளரணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் அப்படியே வேண்டிக்கலாமா? கேட்ட வார்த்தைப்படி விசுவாசம் என்னும் கேடகத்தை